மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கர்ப்ப மருந்துகள் சித்த மருத்துவத்துல நிறைய இருக்கு. ஸ்பெஷலான ஒரு கர்ப்ப மருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஒரு கர்ப்ப மருந்து நமக்கு பல நோய்களுக்கு முக்கியமாக பயன்படுது. நம்ம கிளினிக்ல தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மெடிசனை கொடுத்துருக்கோம். ஒரு முறை இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணி வாங்கிட்டாங்கன்னா அடுத்து இல்லைங்க இது கண்டிப்பா வேணும். வீட்ல எல்லாருமே இந்த மெடிசனை ஃபாலோ பண்றோம். இந்த கர்ப்பம் மருந்தா ஒரு 21 நாள் நாங்க சாப்பிட்டோம். 48 நாள் சாப்பிட்டோம். நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கர்ப்ப மருந்து நமக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு குணப்படுத்துது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு மருந்தை வச்சே நம்ம குணப்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட என்னென்ன சுவாச பிரச்சனைகளுக்கு இந்த கர்ப்ப மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா வீசிங், ஆஸ்துமா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது ரெண்டுமே பல வருஷமா ஹெரிடிட்டியா நிறைய பேருக்கு வருது. அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுங்க, எனக்கும் இருக்கு, இப்ப என் குழந்தைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. வீசிங் இருக்கு, இது வந்து சித்த மருத்துவத்தில் இழுப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆஸ்மா இருக்கு, நிறைய பேருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், மூச்சு விடுறதுக்கே சிரமம் இருந்துகிட்டே இருக்கும். லங் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். ஸோ நுரையீரல் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை லங் இன்ஃபெக்ஷன் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது அடுத்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் மூலயமாக நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலயமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்றோம், காச நோய். இந்த டியூபர்குலோசிஸ் நம்ம உடல்ல நுரையீரலை மெயினா அஃபெக்ட் பண்ணி நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது. ஆனா ஒரு சிலருக்கு என்னன்னா எலும்புகள்ல வரக்கூடிய டியூபர்குலோசிஸோ இல்ல பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஓவரிஸ்லயோ இல்ல குடல் பகுதிகள்லயோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்படுது. இதை சரி செய்யணும்னாலும் நம்ம தொடர்ந்து இந்த காயக்கற்ப இப்ப நான் சொல்லக்கூடிய காயக்கற்ப மருந்தோடு பிற மருந்துகள் சேர்த்து சித்த மருத்துவத்துல சாப்பிடும் பொழுது நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் வந்து கிராஜுவலா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கிரானிக் டிசீசஸ்ல இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நாளடி இது வந்து மருந்தே இல்லைங்க, இவ்வளோ நாள் மருந்து இதை சாப்பிட்டாதான் குணப்படுத்த முடியும், ஒரு வாட்டி வந்தா திரும்ப வரவும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்திருப்போம். அதுவும் தூங்கும் பொழுது இந்த குரட்டை பிரச்சனை நிறைய ஆண்களுக்கும் சரி இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கும் ஏற்படுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, வயிறு பகுதியில தொப்பை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுக்கப்புறம் மூச்சு பாதையில் இருக்கக்கூடிய மூச்சு குழாய் தசைகள் எல்லாமே தளர்வாக அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஏர் பேசேஜ்ல ஒரு பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குரட்டை பிரச்சனையும் ஏற்படுது. இதை எல்லாமே சரி செய்யக்கூடியதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த காயக்கற்ப மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது தூதுவளை நெய் அப்படின்னு சொல்றோம். தூதுவளை, ஆமாங்க, இந்த தூதுவளை தான் நமக்கு தெரியுமே, கீரை விற்கிறவங்க கிட்டயே டெய்லி பாக்குறோம். ஆனா நம்ம அதை பயன்படுத்துறோமா அப்படின்றதுதான் நமக்கு தெரியல. இந்த தூதுவளையை மருந்தாக தொடர்ந்து நம்ம உணவில் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் நமக்கு தெரியுது. இதனோட என்னன்னா தூதுவளையை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி காயக்கற்ப மருந்தாகவும் பல நோய்களை இது வந்து தீர்க்கக்கூடியது. இந்த தூதுவளை நெய் எப்படி செய்யணும்னா இந்த தூதுவளை இலையோட என்னென்ன இலைகள் சேருதுன்னா முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி, இந்த ரெண்டு மூலிகையுமே நல்லா பார்த்தோம்னா கபத்தை வேரோடு அறுக்கக்கூடியது. கண்டங்கத்திரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே கபம் சார்ந்த நோய்களை முற்றிலுமாக விரட்டக்கூடியதுதான் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்றோம். முசுமுசுக்கையும் அப்படிதான். குழந்தையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நெஞ்சில சளி இருக்கா, முசுமுசுக்கை சாறு எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு தேனோட கலந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக தும்பை இலை சாறு. இந்த சாரும் தும்பை அப்படின்னு சொல்லும்போது கண் நோய்களுக்கு மிக சிறந்தது. நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியும் தோல் நோய்களுக்கும் நமக்கு தும்பை பயன்படுது. தும்பை மலர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண் நோய்களுக்கு மருந்தாக சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். இந்த இலைகள் எல்லாமே சம அளவு, தூதுவளை இலையோடு இப்ப நான் சொன்ன இலைகள் எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிடணும். இதனோட நெய் சேர்ப்பதற்கு, அதாவது அந்த நெய்யாக இது எடுக்கும் பொழுது உடல் எடையும் வந்து நமக்கு அதிகரிக்கிறது. அதாவது ஒரு சிலருக்கு ஸ்டாமினாவே இல்லாம இருக்கும், பலம் வருவதற்கான சில மூலிகைகள் இதுல சேர்க்கப்படுது. என்னென்னு பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை. தேற்றான் கொட்டை நமக்கே தெரியும், உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தேற்றான் கொட்டையை பயன்படுத்துறோம். இதுக்கு வந்து முக்கியமா தேற்றான் கொட்டை சேருது. சடாமாஞ்சில் பயன்படுது. சடாமாஞ்சில் அப்படின்னு சொல்லும்போது உடல் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த சடாமஞ்சள் அப்படின்னு சொல்றோம். இதனோட பார்த்தோம்னா கொஞ்சமாக, அதாவது சடாமஞ்சளுக்கு பாதி அளவு நம்ம
கருஞ்சீரகம் இதுல சேர்க்கப்படுது. அடுத்ததாக இஞ்சி சாறு இதுல விடணும். அடுத்தது நன்னாரி பொடி. இஞ்சி சாறு எவ்வளவுனா நம்ம தூதுவளை இலைகளை அரைக்கும் போதே இஞ்சியை சேர்த்து அரைச்சாலும் ஓகே, இல்ல இஞ்சி சாறு மட்டும் தனியாக எடுத்து ஒரு 100 150 ml அளவுக்கு இதுல சேர்த்துக்கணும். இதை எல்லாமே நம்ம சேர்த்து என்ன பண்ணோம், ஒரு நல்ல கலவை மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு, இதற்கு 2 பங்கு இதுல நெய் நம்ம சேர்க்கணும். பசு நெய் சேர்த்து கலந்து இதை அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது அந்த பொருட்கள் நம்ம போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சி காய்ச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு சிறந்த பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுக்கும்போது அது நெய்யாக கிடைக்கும். இதுதான் நம்ம தூதுவளை நெய் அப்படின்னு சொல்றோம். இது சிறந்த காயகற்ப மருந்து. காயகற்பம்னாவே நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடியது. நம்ம உடலை நோயிலிருந்து விரட்டி காப்பாற்றக்கூடிய மருந்து வகைகள் தான் நம்ம காயகற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். இது யார் யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னா, தொடர்ந்து ஆஸ்மா, வீசிங், டியூபர்குலோசிஸ் இருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது, படபடப்பு இருக்கு, அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கவும், நமக்கு இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் இது பயன்படுது. தலையில் அதிகமான நமக்கு எப்பவுமே டென்ஷன் இருக்குங்க, தலை சூடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும், ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதை தாண்டி இதுல சேரக்கூடிய மூலிகைகள் கல்லீரல் நோய்களையும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களையும் முற்றிலுமாக அகற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குவதற்கு நமக்கு இந்த தூதுவளை நெய் நமக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது. இதை எப்படிங்க சாப்பிடணும் அப்படின்னா, தினமும் காலையில உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 10 ml அளவுக்கு இந்த தூதுவளை நெய் நம்ம சாப்பிடணும். இரவு நேரத்திலும் காலை இரவு 2 வேளையும் சாப்பிடணும். இரவு நேரத்திலும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ml நெய்யை நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி இந்த நெய்யை நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல நான் சொன்ன பல பிரச்சனைகள் குணமாகுது. இதுவே நமக்கு உடல்ல அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இல்ல அடுத்ததாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ முக்கியமான மருந்துகளோடு இந்த நெய்யை சேர்த்து கொடுப்போம். எப்படின்னா, இப்ப அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம், இதுக்கு சீரண சஞ்சீவி சூர்ணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இந்த சூரணத்துல இந்த தூதுவளை நெய் விட்டு நம்ம கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது மிக சீக்கிரமாக நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்ற மருந்து இதுவுமே எக்ஸலண்டா, நிறைய குழந்தைகளுக்கு பசியின்மை பிரச்சனை, பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணத்தோட தூதுவளை நெய் விட்டு கலந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாவே அதுக்கப்புறம் பாருங்க நல்ல பசி எடுக்குது, சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இத்தனை பலன்கள் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு கற்ப மருந்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். அதுதான் தூதுவளை நெய். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.